ஓகே, கொடுத்துருங்க. வெற்றி நமதே. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். 25 முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். இந்த 25 வேட்பாளர்கள் நாட்டிற்காக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த எங்கள் ஏபிஏடிஎம்கே கழக வேட்பாளர்கள் பலாப்பழம் சின்னத்தில் மக்களிடத்தில் எங்களுடைய கழகத்தை எடுத்து சொல்லி எங்களுடைய பலாப்பழம் சின்னத்தை தெரியப்படுத்தி அமோக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கண்டிப்பான முறையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விழித்து கொண்டார்கள். கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பதுக்கிக் கொண்டும் அந்த பணத்தை வைத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைத்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் பணம் இருந்தால் மட்டும் வாக்குகளை பெற்றுவிட முடியாது. நல்ல மனம் வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய உள்ளம் வேண்டும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டி என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க சார்? இலவசம் என்பதே கிடையாது. முதலில் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் அனைத்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து அனைவரும் பயன்பெறும் வகையில் வழிவகை செய்வோம். அது மட்டுமல்ல, பள்ளி முதல் கல்லூரி முடியும் வரை 10 ரூபாய் செலவில்லாமல் அனைவரும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம். விவசாயிகளை நாம் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமான உணவு இல்லாமல் உயிரோடு ஒருவரும் இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நமக்கெல்லாம் உணவை தரக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு உரிமையை தந்து விவசாயிகளையும் அனைவரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நாங்கள் உரிமையை தர வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகவே மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். கட்சியுடைய கொள்கை கோட்பாடுங்க சார்? நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற குறிக்கோளோடு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் சமத்துவத்தோடு எப்படி அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஓட வாழ்ந்தாரோ, ஒன்றே குலம் ஒருவன் தேவன் என்று சொன்னாரோ, அதே போன்று நாங்களும் சமத்துவத்தோடு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமத்துவத்தோடு நாங்கள் இந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம்.